ஓம் நமோ வெங்கடேஷாய. ஜூன் மாதத்துக்கு உண்டான ₹300 ஸ்பெஷல் இண்டி தர்ஷன் டிக்கெட் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஹாப்பி தர்ஷன். இன்கேஸ் ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்னா வேறு என்ன வழிகள்? ஸ்ரீனிவாச திவ்யா நகருக்கு ஹோமம் டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க ஜூன் மாதத்துக்கு மே 25 தேதி போல். அப்போ நம்ம புக் பண்ணிக்கலாம். அடுத்து இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க ஜூன் மாதத்துக்கு. திருமலா, திருப்பதி, தலக்கோனா, ஒண்டிமிட்டா. இதில் தலக்கோனா, ஒண்டிமிட்டாங்கிறது திருப்பதிலேருந்து தள்ளி இருக்குது. ஸோ நம்ம திருப்பதி தரிசனத்துக்கு போகிறோம், ரூம் வேணும்னா திருமலாலேயோ திருப்பதிலேயோ புக் பண்ணிக்கலாம். எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து கன்ஃபார்ம்டாக ரூம் கிடைக்கிறதுக்கு உண்டான பாசிபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஏதாவது ஒரு ரூம் திருமலாலேயோ திருப்பதிலேயோ புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் புக் பண்ண போகிறதா இருந்தால் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். தர்ஷன் டிக்கெட் இருக்கிறவங்களும் ரூம் புக் பண்ணிக்கலாம். தர்ஷன் டிக்கெட் எதுவும் இல்லாதவங்களும் புக் பண்ணிக்கலாம். இப்போ 3 மணிக்கு அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண மொபைல் நம்பரில் லாகின் பண்ணணும். இப்போ ஒரு பிரதர் கேட்டிருந்தீங்க, எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் சீனியர் சிட்டிசன் போட்டிருக்கேன், எனக்கு ஸ்பெஷல் இண்டி தர்ஷன் டிக்கெட் போட்டிருக்கேன், ஆனால் மொபைல் நம்பர் சேம் மொபைல் நம்பர் தான், என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அப்படின்னா ரெண்டுமே எனேபிள் ஆகும். ஆனால் ஏதாவது ஒரு இதில் தான் நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒரு தடவை நம்ம ரூம் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்டிருக்காங்க. ஸோ ரூம் வேணும்னா நம்ம வேறு மொபைல் நம்பரில் புக் பண்ணியிருந்துருக்கணும். இப்போ ஆல்ரெடி நீங்கள் புக் பண்ணிட்டதுனால எனேபிள் 2க்குமே ஆகும். உங்களுக்கு எந்த மொபைல் நம்பர் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் லாகின் செய்து ஐதர் ஸ்பெஷல் இண்டி தர்ஷன் டிக்கெட் ஆர் இந்த சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் மூலமாக ரூம் புக் பண்ணிக்கலாம். அது மாதிரி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண அந்த மொபைல் நம்பரில் நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். 2:58க்கெலாம் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, ஆப் ஆர் போர்ட்டல். ஏன்னா நீங்கள் 2 இதிலலாம் லாகின் பண்ணிங்கன்னா லாக் அவுட் ஆகிடும். 3 மணிக்கு அக்காமடேஷன் கிளிக் பண்ணுங்கள். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட்டுன்னு இருக்கிறதெல்லாம் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு. தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணவங்க ஒன்று திருமலாவில் ரூம் புக் பண்ணிக்கலாம். மலை மேலே திருப்பதி பெருமாள் கோயில் கிட்ட ஸ்டே பண்ணணும் அப்படின்னா. திருப்பதிங்கிறது கீழே ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் ஸ்டே பண்ணுறதுக்கு. இந்த 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, திருப்பதி, வெறும் திருப்பதி. அதுதான் தர்ஷன் டிக்கெட் இல்லாதவங்க புக் பண்ணுறது. இப்போ உங்ககிட்ட தர்ஷன் டிக்கெட்டே இல்லைன்னா எந்த மொபைல் நம்பரில் வேணாலும் நீங்கள் லாகின் பண்ணலாம். ஈவன் நீங்கள் ஆல்ரெடி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்கன்னா கூட அந்த மொபைல் நம்பரில் லாகின் பண்ணிக்கலாம். 2 பேரோட ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணிக்கணும். தர்ஷன் டிக்கெட் இல்லை அப்படின்னா, இப்போ தர்ஷன் டிக்கெட் இருக்குன்னா எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்க வேண்டாம், கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ தர்ஷன் டிக்கெட் எதுவும் புக் பண்ணலைன்னா 3வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கணும். எங்கே நமக்கு ரூம் கொடுப்பாங்கன்னா திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயில்கிட்ட தொலப்பா கார்டன்ஸ். இப்போ ரீசெண்டாக வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரூம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். மினிமம் ரூம்ஸ் தான் இருக்கும், சீக்கிரமாக தீந்துடும். ₹100 ரூம் இருக்கும், ₹300 ஏசி ரூம் இருக்கும். திருச்சானூர்லேருந்து திருமலைக்கு போனோன்னா திருப்பதிக்கு வந்து தான் போகணும். ஆனால் அது ஒரு பெரிய டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. காலையில் 5 மணிலேருந்து சாயந்தரம் நைட்டு 9:30 மணி வரைக்கும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. 24 மணி நேரமும் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது. உங்களுக்கு ஓன் வெஹிக்கல்லாம் வச்சுருக்கிறீங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். வந்து போகிறது ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை. ஏதாவது ஒரு ரூம் இருக்கிறது பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் தர்ஷன் டிக்கெட் எதுவும் புக் பண்ணல அப்படின்னா 3வது ஆப்ஷன் திருப்பதி சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் 30 நாட்களுக்கு கம்மியாக தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் மேலே புக் பண்ணியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க இல்லையா. அதாவது ஏதாவது உங்களுக்கு ஆக்டிவ் புக்கிங் இருக்குது 30 நாட்களுக்கு கம்மியான புக் ஆகாது. அப்போ உங்களுக்கு ஜூனில் ரூம் வேணும்னா கூட நீங்கள் இந்த திருப்பதி தர்ஷன் டிக்கெட் இல்லாமல் புக் பண்ணுறது, அதை நீங்கள் சூஸ் பண்ணி தொல்லப்பா கார்டன்ஸில் ரூம் புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 3வது ஆப்ஷன் தர்ஷன் டிக்கெட் எதுவும் புக் பண்ணாதவங்க அவங்களோட மொபைல் நம்பர் எதுவாக இருந்தாலும் லாகின் பண்ணி ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து 30 நாட்களுக்குமே ஓப்பன் ஆகும். மினிமம் ரூம்ஸ் தான் ஓப்பன் ஆகுங்கிறதுனால சீக்கிரமாக புக் ஆகிடும். கிளிப்போர்ட் மெத்தடில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. தர்ஷன் டிக்கெட் இல்லாதவங்க 3வது ஆப்ஷன் சூஸ் பண்ணி. இப்போ தர்ஷன் டிக்கெட் இருக்கிறவங்க ஒன்று திருமலா, திருப்பதியில் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ திருமலா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா புக்கிங் ஹிஸ்ட்ரிக்கு போயிடும். இந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் எந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கிறீங்களோ ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் 2-3 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கூட. ஸோ இப்போது அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். புக் அக்காமடேஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் திருமலாவா திருப்பதியாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 4 ஸ்லாட் இருக்கும். இது என்னென்னா நம்ம திருமலாவில் போய் ரூம் பிரிண்ட் அவுட் ஸ்கேன் பண்ணுற டைம். திருமலா ஸ்ரீஹர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் ஏஆர்பி கவுண்டர் இருக்குது.
அதுக்கு எப்படி போகணுன்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். 24 மணி நேரமும் ஆஃபீஸ் ஓப்பனில் இருக்கும். நம்ம எந்த 6 ஹவர்ஸ் ஸ்லாட் சூஸ் பண்ணி புக் பண்ணுறோமோ அப்போ அந்த 6 ஹவர்ஸ் ஸ்லாட்குள்ளார போய் நம்ம ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸ்கேன் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அங்கேயே தான் இருக்கணும். புக் பண்ண நம்பருக்கு தான் எஸ்எம்எஸ் வரும். என் ஃப்ரெண்டு நம்பரில் புக் பண்ணியிருக்கேன், அந்த நம்பரை எடுத்துகிட்டு போகணுமானா அப்படி இல்லை. அவங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்தால் அவங்களை ஃபார்வர்ட் பண்ண சொல்லிவிடுங்க. பட் எஸ்எம்எஸ்லாம் அவங்களுக்கு தான் வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வரலைன்னா கூட நீங்கள் அங்கேயே தான் போய் கேட்கணும். அங்கே கேட்டு தெரிஞ்சுட்டு தான் நம்ம அந்த இடத்த விட்டே போகணும். 10 நிமிஷத்தில் நமக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். இந்த 6 மணி நேரத்துலேருந்து லேட்டாக போனால் ரூம் கேன்சல் ஆகிடும். அதனால் டைமுக்கு போய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஸ்லாட்டுக்கு தான் 4 கொடுத்துருக்குறாங்க. தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண அந்த டேட்டுக்கும் நாளுக்கு மட்டும் ஓப்பன் ஆகும். எக்ஸ்க்ளூசிவ்லி நம்ம போனோம் அப்படின்னா. ஸோ சூஸ் பண்ணிக்கோங்க ஸ்லாட் எதுன்னு. எஸ்எம்எஸ் வந்து உடனே போய் நம்ம ரூம் எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ரூம் எங்கே அலாட் ஆயிருக்குன்னு தெரியவும் வரும். திருமலாக்கு மட்டும் நம்ம ரூம் சூஸ் பண்ண முடியாது, டேரிஃப் தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்லாட் செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் தர்ஷன் டேட் புக் பண்ண அந்த டேட்டு நாளும் பச்சை கலரில் காமிக்கும். 100 ரூபாய்க்கு 500 ரூபாய் காஷன் டெபாசிட், 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் காஷன் டெபாசிட், 1518 ரூபாய்க்கு ஏசி ரூமுக்கு மட்டும் காஷன் டெபாசிட் ப்ளஸ் டேக்ஸ் 3400 ரூபாய் வரும். உங்களுக்கு எந்த ரூம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ புக் பண்ணிக்கோங்க. 100 ரூபாய் ரூம் ஜென்ரலாகவே வீக் டேஸில் எவ்வளோ கோட்டா ஓப்பன் பண்ணுறாங்களோ அதை கம்பேர் பண்ணுறப்போ வீக் எண்டில் பாதி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வீக் எண்டில் தர்ஷன் டிக்கெட் போட்டிருக்கீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கணும். ஸோ டேரிஃப் சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஒரு ரூமில் 2-3 பேர்னு போட்டிருந்தா கூட நம்ம தங்கிக்கலாம், நம்மளோட கன்வீனியன்ஸ் தான். பட் 2 பேரோட டீட்டெயில்ஸ் சூஸ் பண்ணி தான் நம்ம ரூம் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நேமுக்கு பக்கத்தில் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். இம்மீடியட்டாக நீங்கள் பேமெண்ட்டுக்கு ப்ரொசீட் பண்ணிவிடுங்க. திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற இஷ்யூ வந்தால் அந்த ஸ்லாட்டை விட்டு வேறு ஸ்லாட் இல்லை அந்த டேரிஃபை விட்டு வேறு டேரிஃப் சூஸ் பண்ணுங்கள். வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு தப்பு இல்லாமல் மீன்ஸ் டிலே இல்லாமல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் சீக்கிரமாக புக் ஆகும். சிலருக்கு புக்கிங் ஹிஸ்ட்ரியே காமிக்காமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் வேறு ப்ரௌசரில் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி ஓப்பன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட டிக்கெட் புக் பண்ணது டிக்கெட் இருக்கும் தான், எங்கேயும் போகாது. பட் இருந்தாலும் புக் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா ரூம் புக்கிங் இருக்காது. அந்த மாதிரி இருந்தால் வேறு ப்ரௌசரில் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அதே மொபைல் நம்பரில். இதே நீங்கள் திருப்பதி லொக்கேஷன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் ஸ்லாட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பிளேஸும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஸ்டே பண்ணணும்னா விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி மாதவம் காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் ரெண்டுமே ஒரே காம்பவுண்ட்குள்ளார தான் இருக்கும். நீங்கள் மாதவம் காம்ப்ளெக்ஸில் புக் பண்ணாலுமே ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் தான் உங்களுக்கு ரிசப்ஷன் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ரூம்ஸ் 200 ரூபாய்க்கு நான் ஏசி ரூம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. மேக்ஸிமம் உங்களுக்கு ஹை ரெண்டுன்னு பார்த்தா 1000 ரூபாய்க்கு மாதவம் காம்ப்ளெக்ஸில் நல்லாயிருக்கும். விஷ்ணு நிவாஸில் கூட ரூம்ஸ் எல்லாம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும், சூட் ரூம்ஸ் எல்லாமே. அண்ட் மினிமம் ரூம்ஸ் புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக புக் பண்ணிக்கிற மாதிரி திருச்சானூர் கூட ஓப்பன் பண்ணுறாங்க, தோலப்பா கார்டன்ஸ், அப்படி கூட நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் டேட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்தெந்த இடத்துல ரூம் இருக்குது எவ்வளோ டாரிஃபுங்கிறது வந்துடும். உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் ரூம் சூஸ் பண்ணிவிட்டு சேம் தான் ப்ரொசீஜர். தர்ஷன் டிக்கெட் யாருக்கு புக் பண்ணிக்கலாம் அவங்க நேமுக்கு பக்கத்தில் 2 பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ தட் நீங்கள் பே பண்ணிவிடுங்க. ரூம் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் வேண்டாம் அப்படின்னா 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். ஒருவேளை ரூம் புக் ஆகாமல் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுச்சுனாலும் பணம் வந்துடும். காஷன் டெபாசிட் எப்போ ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னா நம்ம ப்ராப்பராக வக்கேட் பண்ணதுக்கப்புறம் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. வித்தின் 1 டே நீங்கள் என்ன மோட் ஆஃப் பேமெண்ட் பண்ணிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி. திருமலாக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் கிடைக்கலனா திருப்பதிக்காவது ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு ரூம் இருக்கிறது நல்லது. அண்ட் ஒரே நாளே திருமலாக்கும் திருப்பதிக்கும் புக் ஆகுமானா எனக்கு ஓப்பன் ஆகிறது கிடையாது எப்போவுமே. உங்களுக்கு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு திருமலாக்கு ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் செக் பண்ணி பாருங்கள் அதே லிங்க்கில் ஓப்பன் ஆகுதா அப்படின்ட்டு. சிலர் சொல்கிறாங்க உங்களுக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு ஆகுதான்னு சொல்லிட்டு பாருங்கள். பட் எனக்கு ஒன்ஸ் ஒரு தடவை புக் ஆகிடுச்சு ஒரு லொக்கேஷனுக்கு அப்படின்னா எனக்கு பிளாங்க் ஆகிடும். அப்போ எனக்கு ரூம் தேவைப்பட்டுச்சுன்னா நான் என்ன பண்ணிப்பேன்னா தொல்லப்பா கார்டன்ஸில் புக் பண்ணிப்பேன் தேவைப்பட்டா. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஈவன் தொல்லப்பா கார்டன்ஸ்லேயே புக் பண்ணிவிட்டு மறுபடியும் தொல்லப்பா கார்டன்ஸ்லேயே புக் பண்ணால் கூட 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. இப்போ திருப்பதி லொக்கேஷன் சூஸ் பண்ணி நம்ம புக் பண்ணால் எப்போவுமே ஒரு லொக்கேஷனுக்கு புக் பண்ணிவிட்டு இன்னொரு லொக்கேஷனுக்கு புக் பண்ணுறப்ப 30 days டைம் கேப் கேட்பாங்க. அதுவும் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவ் புக்கிங் 30 daysக்கு கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு நீங்கள் தொல்லப்பா கார்டன்ஸ் புக் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு ரூம் இருக்கட்டுங்கிறதுக்காக சொல்கிறேன். 50 ரூபாய் ரூம் வேணும்னா நம்ம நேரில் தான் போய் எடுக்கணும். திருமலையில் 100 ரூபாய்க்கு தொல்லப்பா கார்டன்ஸில் இருக்குது, 200 ரூபாய்க்கு ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. இது ரெண்டுமே நான் ஏசி ரூம். விஷ்ணு நிவாஸில் எனக்கு டேரிஃப்ஸ் ஞாபகம் இல்லை, ஒரு 300 ரூபா சம்திங் வரும் நான் ஏசி ரூம். மீதி எல்லாமே உங்களுக்கு ஏசி ரூமில் வந்துடும். ஏசி ரூமில் போகிறப்ப உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்துடும்.
இப்போ 400 ரூபாய்க்கு ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸில் ஏசி ரூம் புக் பண்ணுறீங்கன்னா 400 ப்ளஸ் 40 ரூபா 840 ரூபா வரும். ஏசி ரூம் புக் பண்ணால் உங்களுக்கு ஜிஎஸ்டி வரும். ஜிஎஸ்டி சம் டேக்ஸ் போடுவாங்க, அது பார்த்துக்கோங்க. ரூம் திருமலாவில் நம்ம சூஸ் பண்ண முடியாது, டேரிஃப் தான் சூஸ் பண்ண முடியும். கீழ் திருப்பதியில் ரூம் சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா டிடிடி ரூம்ஸுமே நல்லாயிருக்கும். 98%, 2% அப்பப்போ எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஸ்மாராக இருக்கும் சில ரூம்ஸு. பட் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். வெந்நீர் வருது, இப்போது எல்லா ரூம்ஸ்லையுமே வெந்நீர் வருது. ஒரு ரூமும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன், வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் அக்காமடேஷனில் போய் பாருங்கள். எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னா இப்போ திருமலாக்கா போகிறீங்கன்னா சாவி கொடுக்குறவர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஆஸ் பர் ரூல் 24 மணி நேரம் தான் நம்ம ஸ்டே பண்ண முடியும். சில டைம் அலோவ் பண்ணுவாங்க, சில டைம் நம்ம வக்கேட் பண்ணோன்னா ஃபோன் பண்ணுவாங்க. அதனால தான் நீங்கள் சாவி கொடுக்குறாங்கல்ல அவங்கள்ட்ட போய் நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் யார் நேம் சூஸ் பண்ணி நம்ம இங்கே ரூம் புக் பண்ணுறோமோ அவசியம் அவங்களில் 2 பேர் ஒருத்தர் அங்கே இருக்கணும் ஆதாரோட. அப்போ தான் நமக்கு ரூம் கொடுப்பாங்க. நம்ம 4 300 தர்ஷன் டிக்கெட் போட்டிருக்கோம், 2 பேரை சூஸ் பண்ணி ரூம் புக் பண்ணிட்டோம், அந்த 2 பேருமே வரலன்னு வச்சுக்கோங்க. ரூம் புக் பண்ண டைம்லேருந்து லேட்டாக வராங்க, மீதி 2 பேரை வச்சு ரூம் எடுக்க முடியுமானா முடியாது. நீங்கள் அக்காமடேஷன் யார் பேரில் சூஸ் பண்ணுறீங்களோ அவங்களில் ஒருத்தர் தான் ஆதார் காமிச்சு ஃபோட்டோ பிடிச்சி ரூம் எடுக்க முடியும். அவங்க ப்ராப்பராக ஃபோட்டோ பிடிச்சி வக்கேட் பண்ணால் தான் காஸ்ட் அண்ட் டெபாசிட் நமக்கு ரீஃபண்ட் ஆகும். அவசியம் பிரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரூம் எடுக்கிறப்ப கொடுத்துடணும் பிரிண்ட் அவுட்டு. எல்லா ரிசப்ஷன் ஆஃபீஸுமே 24 ஹவர்ஸ் ஓப்பனில் இருக்கும். நம்ம புக் பண்ணுற இந்த 6 ஹவர்ஸ் ப்ளேஸ் பண்ணி நம்ம போகணும். எப்பப்போ ரூம் நமக்கு கேன்சல் ஆட்டோமேட்டிக்காக ஆகும்னா இந்த 6 மணி நேரத்துலேருந்து லேட்டாக போனால் ஆகும், 1 நிமிஷம் லேட்டாக போனால் கூட ஆகும். அடுத்தது நமக்கு ஸ்கேன் ஆகிடும்ல திருமலாவில், அதுவும் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே போய் நம்ம ரூம் எடுத்துடணும், இல்லைனாலும் கேன்சல் ஆகிடும். நம்ம எப்போ போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோமோ ஃபோட்டோ எடுக்கிறோம்ல, நம்மளை ஃபோட்டோ பிடிப்பாங்க. அந்த ஃபோட்டோ பிடிக்கிறதுலேருந்து 24 மணி நேரம் டைமிங்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் திருமலா ஆர் திருப்பதி, இல்லை 2மே கிடைக்கல அப்படின்னா வேறு என்னென்ன வழிகளில் அக்காமடேஷன் ட்ரை பண்ணலாங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஜூன் 1 நீங்கள் அக்காமடேஷன் புக் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சாரி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கிறீங்கன்னா திருமலாவுக்கு மொதல் நாள் ஓப்பன் ஆகாது. ஏன்னா அது மே மாத கணக்கில் வந்துடும். ஸோ ஜூன் 1 விடிய காலம்பர 00.01 உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம், மொதல் நாள் வேணும்னா திருப்பதிக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள். திருப்பதியில் சில டைம் மொதல் நாளுக்கு மே மாதத்துக்கு கூட ஓப்பன் ஆகுது. ஜூன் 1 தர்ஷன் போட்டவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தர்ஷன் டிக்கெட்டில். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அக்காமடேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.